அனைவருக்கும் வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இன்ஸ்டா இன்ஃப்ளூசர் ராகுல் டிக்கி அவங்களோட மரணம், அதை சுற்றி நடக்கின்ற சர்ச்சை, அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ராகுல் டிக்கி ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தை சேர்ந்தவர், வயசு 27. இன்ஸ்டால ரொம்ப பிரபலங்க அவரு. இன்ஸ்டால நிறைய வீடியோ போட்டிருக்காரு, காமெடி ரிலேட்டடா, சில சொர்வதராமையில நிகழ்ச்சியை கூட இமிடேட் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. நல்ல காமெடி கணக்கு உள்ள வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரு. கடந்த வேகமா பாத்தீங்கன்னா ராகுல் டிக்கி அவங்க பைக்ல மிகவும் வேகமா போயிருக்கிறாங்க. நைட்டு சுமார் ஒரு 10 மணி அந்த மாதிரி டைம்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா அவர் தன்னோட மாமியார் வீட்டுக்கு தன்னோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல ஒரு எதிர்பாராத விபத்து. அவர் ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்காரு நினைக்கிறேன். ஹெல்மெட்டும் அவர் போடல. சென்ட்ரல் மீடியன்ல மோதி கிட்டத்தட்ட 50 மீட்டர் தள்ளி அவர் விழுந்ததா போலீஸ் சொல்றாங்க. அவர் தலையில பலத்த காயம் பட்டிருக்கு, ரத்தம் நிறைய கொட்டி இருக்கு. அதனால அந்த ஸ்பாட்ல அவர் இறந்துருக்கிறாரு. பாளையத்துல உள்ள அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறாங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அங்கேயே எல்லாம் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடியை அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் இஸ்லாமிய முறைப்படி அங்க உள்ள அல்லமீன் தர்காவில் புதைச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி அவங்க மனைவி தேவிகா அவங்க கிட்ட ஒரு யூடியூப் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாரு, அவங்க அம்மா தான் இதுக்கு ஒரு முதன்மையான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இன்ஸ்டா மூலமா ராகுல் பழக்கம், நண்பர்களானோ பின்ன குடும்ப நண்பர்களானோ எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்மதிச்சுதான் நாங்க கோயில தான் திருமணம் பண்ணோம். அவர் ரொம்ப பக்திமான உள்ள ஆளு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா, ராகுலோட அம்மா வந்து 2 நாள் முன்னாடி ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி என்னோட மருமகள் கிட்ட இருந்து எல்லா பொருளும் எனக்கு வேணும், எனக்கு என்னோட மகனோட பைக்கு, ஜுவல்ஸ், அவனோட ஏசி, மற்ற எல்லா பொருளும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ராகுலோட மனைவி தேவிகாவும் என்ன சொன்னாங்கன்னா, நான் அவங்க வீட்டுக்கு போக தயாரா இருக்கேன், நான் அவங்க மகளா இருந்து நான் அவங்கள பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண் சொல்றாங்க. பட் அந்த அம்மாவோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை கூட்டு வர்றது நோக்கம் கிடையாது. ராகுலோட ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது ராகுலோட ஜுவல்ஸ் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம தேவிகா இன்னொரு குற்றச்சாட்டும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவர் இறந்த அந்த சமயத்துல அவரை அந்த பெண்ணை வந்து கெட்டி அணைச்சு தொட்டு பார்த்து கூட அழுவ முடியாத மாதிரி என்ன இது பண்ணிட்டாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. அவங்க மருமகள் உங்க மாமியார் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க? வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க, மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ ஒரு ஆறுதல் கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாருங்கண்ணா. எங்க மாமனார் என்ன பிடிச்சி அழுதாரு. அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் கூட சேர்ந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ தன்னந்தனியா என் புருஷனை இழந்துட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் நான் இந்த கோலத்துல. ஆனா கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கண்ணா. அதையுமே சொன்னாருங்கண்ணா. எங்க மாமனார்ட்ட தான் சொன்னேன், அவன் போயிட்டான், கன்ஃபார்ம் ஆக போகுது, நான் என்ன பண்ணுவேன், தங்குச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க மாமியார்ட்ட போய் எங்க மாமனார் அது தப்பா பேசிட்டாங்கண்ணா. அது எங்க மாமனார் ஃபோன் பண்ணாருங்கண்ணா. ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு, ஃபோனு, அவனோட நகை எல்லாமே வேணும், அது இல்லாம அவன் சம்பாதிச்சு அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும், அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர, கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டாது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா. என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்னை நுழையவே விட மாட்டேங்கிறாங்க, என்னை அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கண்ணா. அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும். நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவரு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது முழுசாவே அப்படியே போயிருச்சு. மாமியார் இதுதான் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் வர வேணாம், எனக்கு அவ வேண்டாம், எனக்கு என் பையன் போயிட்டான், எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வண்டி, அவங்க பையன் எல்லாமே வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா நான் அதை கொடுக்க மாட்டேங்கன்னா, நான் வாழ்ந்தேன்றது எனக்கு அது ஒண்ணுதான் அடையாளத்துக்கு இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன். அவனோட ட்ரெஸ்ஸிங், அவரோட டிராஃபி, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே வேணுங்களாமா, எனக்கு எல்லாமே வேணும். அவர் வச்சிருந்த ஏசி முத கொண்டு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாமே இருக்குங்கண்ணா, எல்லாமே வச்சிருக்கேன். நான் எனக்கு தாலி பிரிச்சு கோத்தது, கல்யாணம் ஆனது, எங்க மாமியார் என் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க, என் மாமியார் என் கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்க. நானும் எங்க வீட்டுக்கு சமூக வலைதளத்திலையும் சில பேர் அந்த பெண்ணை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. அந்த பையன் ராகுல் இறந்ததுக்கு இந்த பெண் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் இந்த பொண்ணுக்கு 27 வயசு ஆகுது, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப தப்பான விஷயத்த பரப்புறாங்க.
இது 2 பேர் குடும்பத்துல உள்ள ஒரு சண்டை. அந்த குறிப்பா ராகுல் அம்மா இந்த விஷயத்தை பத்தி அவர் தன்னோட மருமகிட்ட பேசி தீர்க்கிறது தான் நல்லது. பொது வெளியில இது ஒரு பிரச்சனையா உண்டாக்கி தன்னோட பையனுக்கு கெட்ட பெயர் வாங்கி தர வேண்டாம். மீண்டும் நாளை மற்றொரு செய்தியுடன் காண்போம். நன்றி, வணக்கம்.